நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 11:27 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:29 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:29 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள் இன்று சம யோசித புத்தியால் காரியங்களில் சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். தன வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. இன்று விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக கை கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீகம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். குழப்பங்கள் ஓரளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையுங்க. உற்றார் உறவுகளுக்கிடையே இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். பெரிய அளவு பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முன்னேற்றம் கருதி செய்த வேலைகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உடல்நிலையில் பாதிப்புகள் தோன்றி பின்னர் சரியாகும். பரணி. இன்று குழப்பங்கள் படிப்படியாக சரியாகும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிரமங்கள் சரியாகுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கிருத்திகை. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் இன்று மேற்கொள்வீர்கள். சம யோசிதமாக செயல்பட்டு இன்று கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று நீங்க சிறப்பான வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேருங்க. துணிச்சலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுங்க.
இன்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். முன்கூட்டியே எதையும் தீர்மானிப்பது நல்லது. அவசர முடிவுகள் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்று குழப்பமான மனநிலை இருக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பெண்களுக்கு இன்று தெய்வீக சிந்தனை மேலோங்கி விட கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், பின்னர் தான் சரியாகும். அது வரைக்கும் அவசரப்படாமல் முடிவெடுப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க திறம்பட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கை வேண்டும். திருமண பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். குழப்பம் தரும் வேலையில் மட்டும் ஈடுபட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாதீர்கள். ரோகிணி. என்று மூட நம்பிக்கைகளை காணும் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரிலும் பண விரயம் செய்ய வேண்டாம். குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. எதிலும் யோசித்து ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் காண வேண்டிய நாளாக இருக்கும். அவ்வப்போது ஞாபகம் மறதி வெளிப்படும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவினர் வருகை என்று இருக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மன தெளிவு மட்டும் வேண்டும். என்று நீங்க கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிதுனம் ராசினியர்கள் என்று தயவு செய்து பரபரப்புகள் எல்லாம் உள்ளாக வேண்டாம். நடப்பதை கொஞ்சம் பொறுமையாக கவனியுங்கள். பின்னர் முடிவெடுங்கள். தக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மறதியால் என்ற பணி மீண்டும் தொடருங்க. தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். இன்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் கூட்டத்தை முழுவதும் நம்பி விடாமல் மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சரளமான நிலையில் இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு இருக்குங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிவர்கள். தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சமயோசித புத்தியால் சாதனை படைக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். திருவாதிரை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். பெரிய மனிதர்களின் நட்பு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புனர்பூசம், இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கும். ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. இன்று முழு முயற்சியால் எதிலும் ஈடுபட முடியும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்க கொடுங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். ஆனால் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். கடகம் ராசினியர்கள், இன்று கண்டிப்பாக முயற்சி திருமணையாக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக வந்து சேரும். பேச்சில் உங்களுக்கு கனிவு பிறக்கும். வீட்டு தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் என்று நீங்க கையெழுத்திடுவீர்கள். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். செய்யும் செயலில் மட்டும் கவனம் இருக்கட்டும். மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. தொழிலுக்காக இன்று புதிய பங்குதாரர்களை இணைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும். கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பெண்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. அதிக பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருங்கள். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பொன் பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு கெடுபிடிகள் ஓரளவு குறைந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூசம், இன்று சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று உண்டு மழுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லவரின் நட்பு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிவாலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. ஆயில்யம், இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். எதிலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று நீங்க சம யோசித்த புத்தியால் சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் உண்டாக கொடுங்க. இன்று வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், இன்று பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தெய்வீக சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். 2 நாட்களுக்கு முன்பு எடுத்த முயற்சி இப்பொழுது கை கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரகாசமாக இருக்கின்றது. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். இன்று திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர் அதிகாரிகளின் கெடிபிடிகள் கண்டிப்பாக குறையும். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க கூடுமானவரை முடிஞ்ச அளவு ஓய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டு இருப்பீர்கள். உடல் கொஞ்சம் அசதியாக இருக்க கொடுங்க. இடுப்பு சார்ந்த பகுதிகளில் வலி இருக்கும். தொடை சார்ந்த பகுதிகளிலும் வலி இருக்கும். கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணால் முன்னேறி செல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள்.
யாரையும் குறைகளை மட்டும் சொல்ல வேண்டாம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வேலை பளு கண்டிப்பாக கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. போரும் இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புகழ் மிக்கவர்களை சந்திக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்துவிடக்கூடும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். உத்திரம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். சம யோசித்த புத்தியால் சாதனை படைப்பீர்கள். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை காண்பீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணப்பழக்கம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் வரவுகள் வந்து சேருங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பண வரவுகள் கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ கொடுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கைக்கு விரோதமாக தயவு செய்து நடந்து கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாகவே இருக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் மனக்குழப்பத்தை கொடுக்கும். வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். என்று மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்களையும் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். குடும்பத்திலும் இன்று ஒற்றுமை நிலவ கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. அஸ்தம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. வரவுகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கும். சித்திரை. புகழ் மிக்கவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சியின்றி மேலோங்கிவிடக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். ஆர்வமுடன் இன்று நீங்க பணிகளில் ஈடுபடுவீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு செலவை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க.
துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க துலாம் ராசினியர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பணம் பையில் வந்த அடுத்த நிமிடங்களிலேயே செலவாக கூடும். தொழில் முயற்சிகளில் புதியவர்களால் பிரச்சனை கொஞ்சம் உருவாகும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. என்று வீண் மனக்கவலை கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வதால் அலைச்சலும் குறைய கொடுங்க. கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. இன்று தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற கொடுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். முடிஞ்சளவு இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று கூடுமானவரை பெண்கள் அவசரப்பட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை மற்றும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். பணம் கையில் வந்த அடுத்த நிமிடத்திலேயே செலவாக கொடுங்க. பயணங்களை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இப்போதைக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. சுவாதி, உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக முடித்து வருவீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நாவடக்கம் கண்டிப்பாக வேண்டும். கலைத்துறையில் உள்ளவருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்று உங்களுக்கு ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விசாகம், இன்று நீங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். கடினமான முடிவுகளை கூட தெளிவாக எடுக்க வேண்டும். அதற்கு நீங்க மனநிலையில் தன்னை சிறப்பான முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மனப்பதட்டம் வேண்டாம். அமைதி இருந்தால் எல்லாவற்றையும் வெற்றி இருக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை இன்று மட்டுமில்லை, என்றுமே கருத்தில் கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். விரயங்களால் மன அமைதி கொஞ்சம் குறையுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது என்பது உங்க கையிலே உள்ளது. பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்களாகவே பிரச்சனை தேடி போக வேண்டாம். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் திணறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் ஒரு பக்கம் காத்திருக்கும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் நீங்க சும்மாவாகவே இருப்பது நல்லது. சும்மாவாகவே இருப்பது பெரிய பரிகாரமுங்க. எதையாவது செய்ய போய்தான் பிரச்சனைகள் எழக்கூடும். ஆகையால் நீங்க கொஞ்சம் சும்மனே இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வேலை பளு சற்று அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட இருப்பவர்களை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சக கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். முடிஞ்சளவு இந்த நாள் நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். எடுக்கும் முடிவுகள் தெளிவாக எடுங்கள். பெண்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. காலையில் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்ப வேண்டாம். கண்டிப்பாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். சில நாட்கள் சில நேரங்கள் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அது எந்த முடிவாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்ல வேண்டும்.
உங்க மனசுக்குள் ஏதேனும் கடினமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக பெற்றோரிடம் சொல்ல பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் மனக்கவலை கண்டிப்பாக வேண்டாம். யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். தயவு செய்து எதிரும் முன்கோபம் வேண்டாம். அனுஷம் அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்ட வேண்டியிருக்கும். சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பணம் வந்த நிமிடங்களிலே செலவாக கொடுங்க. கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடும். முடிஞ்சளவு என்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். கேட்டை வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய பொறுப்புகள் ஓரளவு கைக்கூடி வருங்க. கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். என்று நீங்க யாருக்கும் முன்ஜாமீன் எதுவும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள், என்று உங்களுக்கு அபாரமான திறமை கண்டிப்பாக வெளிப்படுங்க. சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்லக்கூடும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிரையும் வெற்றி இருக்கும். விரதம் வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை குறிப்பிடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி வாகை ஏற்பட கொடுங்க. எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்கும். பிறர் நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று பெண்கள் சிறந்த முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தியே பின்னர் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதல மட்டும் நீங்க விட்டு பிடிப்பதே நல்லது. இன்று மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றமான வாழ்க்கை அமையுங்க. சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக்கொண்டு கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் கடுமையான உழைப்பு என்று வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்கள். போராட்டம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுமாரான நல்ல பலன் இருக்க கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். இன்று பன்முக திறமை கொண்டவராக இருப்பீர்கள். தயவு செய்து இன்று யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாகன யோகமும் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். மகரம் ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணம் கொண்டவராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு
புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்திவாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். என்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். அவர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். உன்னை சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற கவலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அணுகி வெற்றி கொள்ள வேண்டும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகுங்க. பண வரவுகளில் தடை ஏற்படுவதனால் குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கக்கூடும். கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழலும் இருக்குங்க. இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாகும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் சமையல் செய்யும்போது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் சீக்கிரமாக முடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம், மன கவலை கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். என்ன ஒன்று குழப்பமான சூழல் கொஞ்சம் இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். முடிஞ்ச அளவு இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அது மட்டுமில்லை, பெற்றோரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பேசி எதையும் சொல்ல பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு சரியாக்க கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்க உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சமூக சேவை இன்று புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முடிஞ்ச அளவு இந்த விடுமுறை நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். பகை ஒன்று நட்பாக கொடுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். சக நண்பர்களின் ஆதரவு இன்று கிடைக்க கொடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்டுவீர்கள். எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அடிக்கடி ஞாபக மருதி கொஞ்சம் வெளிப்படும். பெரிய கடிதங்கள் ஏதும் பெரிதாக இல்லை. தேவையற்ற பொழுதுபோக்குகளை நண்பர்களின் சகவாசத்தையும் தவிர்ப்பது நல்லது. நல்லவன் நட்பால் இன்று நலம் காண கொடுங்க. வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய கடிதங்கள் ஏதும் ஏற்படாது. இன்று நீங்க முயன்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எதையும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு இன்று உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. கூடுமானவரை ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதல் குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியை நிலைநாட்டுவது நல்லது. காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லத்தில் சொல்ல வேண்டும். மனசுக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். நடப்பதையெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக கவனியுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும்.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று ஓரளவு திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். நண்பர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. சக நண்பர்களின் ஆதரவுகள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்துவிடும் நாளாக இருக்கக்கூடும். ஞாபக மறதி கொஞ்சம் வெளிப்படுங்க. சதயம், முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஞாபக மறதி கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முடிவில் தெளிவு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையக்கூடும். போராட்டாத்தி சிந்தனை வளம் பெருக்க கொடுங்க. சிறப்பாக செயல்பட முடியும். நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. விரயங்களால் மன அமைதி குறையுங்க. செலவுகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். கௌரவமான பதவி உயர்வுகள் கூட தேடி வரக்கூடும். போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி கூடும். நட்பால் நலம் காணும் செய்திகள் வரக்கூடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்றி உண்டாகக்கூடும். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்லக்கூடும். நினைத்தது நிறைவேற நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மனக்குழப்பம் கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகும். நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடுங்க. பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உடல் பிணிகள் வந்து பின்னர் சரியாகுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். இந்த நாளை இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீனம் ராசினியர்கள் கூடுமானவரை விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று ஓரளவு மந்தமாகவும் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். காசு பணத்தை விரயமாக்கி கொண்டிருப்பீர்கள். ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைப்படுவீர்கள். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. முடிவுகள் இப்போதைக்கு வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் விட்டு பிடியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். படிப்பில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். விரதம் வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உத்திரட்டாத்தி நியாயமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடின உழைப்பு இன்று மேம்பட கொடுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும்
கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்பையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். செலவுகளை கட்டுப்படுத்தி விட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.